நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான். ரியல் டைமில் நம்ம கேஓடி ப்ராசஸ் பண்ணுறது, வெயிட்டர் மூலிமா எடுக்கக்கூடிய ஆர்டர், இல்லை கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டேபிள் மேலே வச்சுருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டரில் ஐட்டம்ஸ்னு இருக்கும். ஐட்டம்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய எல்லாமே விசிபிள் ஆகும். இப்போ நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா 150, எம்ஆர்பி வந்து 180. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி 5 விதமான ப்ரைஸஸ் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் நூடுல்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணனா உங்களுக்கு எந்த இமேஜ் சூட்டபுளாக இருக்குமோ, நீங்கள் என்ன மாதிரியான இது வந்து ஸ்டைலில் செய்வீங்களோ அதனுடைய இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் பேஸ்ட் கொடுத்தா இது பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஐட்டம் வந்து சேவ் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். ஓகே கொடுத்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் ஆப்ன்றத இந்த டிக்கு இங்கே போயிட்டு இங்கே வந்து எந்தெந்த ஐட்டத்தெல்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை டிக்கு வச்சுக்கிட்டு செலக்டட் ஐட்டம்ஸ் ஒன்லி. இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறது இது தான் ஆட் பண்ணோம். ஸோ சிக்கன் நூடுல்ஸ்ன்றதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்தோடனே இது வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதான். நீங்கள் ஓகே கொடுத்தோடனே இது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபுட் சர்வீஸ்ன்ற இந்த செக்ஷன் பார்க்கலாம். நியூ கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போடப்பட்ட பில்லு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறதா இருந்தால் ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். லைவாக நம்ம வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வியூன்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய கிச்சன்லேயோ இல்லை வந்து அங்கே கிச்சனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெயிட்டர்ட்டையோ ஆப்பில் இந்த லிங்க்கை கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இப்போ ப்ளேஸஸில் இல்லை. இப்போ நம்ம வந்து ஆர்டர் மொதல் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய மொபைல்லேருந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் நம்ம இதில் ரூமும் இது பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேபிளும் ஆர்டர் எடுக்கலாம். இப்போ நான் ரியல் டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிளில் கீழே வந்தீங்கன்னா தெரியும் நம்ம க்ரியேட் பண்ண 3 டேபிள் இங்கே விசிபிள் ஆகுது. இதில் வந்து டேபிள் நம்பர் 2 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சைனீஸ் ஐட்டம்ன்றது இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் ஆடை கொடுத்துட்றேன். ஆடை கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்புன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணது உங்களுக்கு ரியல் டைமில் விசிபிள் ஆகும். இதே நீங்கள் கிச்சன் வியூவும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிச்சன் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துருக்கக்கூடிய அது வந்து ரியல் டைமில் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். டேபிள் நம்பர் 2 ஓகேங்களா, ஜெய்தீப்ன்ற ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. கேஓடி நம்பர் மொத்தம் 28வது கேஓடி. இது வந்து வெயிட்டர் ஆப் மூலிமா ப்ளேஸ் பண்ணுறது. இதுவே வந்து கஸ்டமரே வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நான் அதையும் உங்களுக்கு விசிபிள் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமரோடைய ஆப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜெய்தீப்ன்ற ஒரு கஸ்டமரை வந்து லாகின் பண்ணுறேன். என்னுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோன்னே கீழே ட்ராப் பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆர்டர் கொடுத்த டேபிள் வந்து நம்பர் 2, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன்னிங்கில் இருக்கிற டேபிள் அப்படின்ற மாதிரி காமிச்சிடும். அந்த அதே டேபிளில் நம்ம இன்னொரு அதாவது கஸ்டமரை ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 2 வேணும் அப்படின்னு போட்டுறாங்க. இல்லைனா இங்கே 2 கொடுத்துட்டு ஆடை கொடுத்துட்றாங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, 29வது பெண்டிங்கில் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இது வந்து இப்போ ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது ஓகே கொடுத்துட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். இல்லைனா நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரியல் டைமில் கஸ்டமரும் அவங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், வெயிட்டரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2L ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமர் இருந்தால் இப்போ ரஷ்ஷான டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து வெயிட்டருக்காக வெயிட் பண்ணாமல்
அவங்களே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இதை முழுக்க டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இதை ஃபைனலாக வந்து நம்ம பில்லாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை வந்து உதாரணத்துக்கு சைனீஸ் ஐட்டம்ஸ், ஜென்ரல் ஐட்டம்ஸில் போய் பார்த்துக்குறோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்டர் மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைட் சிக்கன் இது கிளிக் பண்ணிவிட்டு 2 கொடுத்துட்டு சப்மிட் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இவ்வளோ ஐட்டம் வந்து ஒரே டேபிள், அதாவது கேஓடி நம்பர் தான் மாறுது, டேபிள் மாறல. அப்போ 3 டேபிளுமே இது வருது. இந்த வாட்டர் கனெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம ஐட்டம்லேயே ஆட் பண்ணல. இந்த சிக்கன் நூடுல்ஸு, இந்த ஃப்ரைட் சிக்கனு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஓகேவா, இந்த 3 தான் நம்மளுடைய ஐட்டம். ஓகேவா, இப்போ சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மொபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரியல் டைமில் என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதனுடைய டோட்டலும் இங்கே காமிக்கும். இப்போ நீங்கள் அதை பார்க்கணுன்னா இங்கே வியூன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். பிரிண்ட் எடுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ பில் செட்டில் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வராங்க, சார் டேபிள் நம்பர் 2 அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. வியூ கொடுத்தோடனே அவங்க ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் இங்கே விசிபிள் ஆகும். வெறும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ 700 அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. சேவ் அண்ட் பிரிண்ட், நீங்கள் பிரிண்டர் வச்சுருந்தா பிரிண்டரில் கொடுக்கலாம். இல்லை சேவ் அண்ட் பில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு பில்லு போயிடும். ஓகேங்களா, நம்ம ஆட் பண்ண ஐட்டம் இங்கே விசிபிள் ஆகும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் பேஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டேபிள் நம்பர் 2 வெயிட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக விசிபிள் ஆகிக்கும். ஓகேங்களா, அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த பில் ஆனது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ போய் நீங்கள் கிச்சன் வியூவில் போய்ட்டு வியூ பண்ணால் உங்களுக்கு ஆர்டர் எதுவுமே விசிபிள் காமிக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் டேக்கிங் எடுத்துகிட்டு பில் போடுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி முழு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வந்து இப்போ ரியல் டைம் ஆர்டருக்காக மட்டும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட்டோடு வச்சுருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரஷ்ஷான டைமில் வந்து நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்ல, கஸ்டமரே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனோட அந்த சாஃப்ட்வேரை மேக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.